ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி அரிசியில் பிரியாணி எப்படி சூப்பராக குக்கரில் சீக்கிரமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 600 கிராம் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அதாவது சிக்கனுக்கு மட்டும் உப்பு ஒரு டீஸ்பூன், சின்ன ஸ்பூனு, அப்புறமா தயிர் ஒரு 2 கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 4-5, பட்டை 1, லவங்கம் ஒரு 3, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துட்டேன். புதினா வந்து ஒரு கப் அளவு, ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். பிரியாணி இல்லை புதினா வாசம் அதிகமாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 8 எடுத்துருக்கேங்க. அப்புறமா வந்து புதினா இன்னும் ஒரு கைப்பிடி அளவு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய குக்கரில் 1/4 கப்பு எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேங்க. அது நல்லா காஞ்சதும் பிரியாணி மசாலா எல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா செவக்க வருந்ததும் முதல்ல வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கோம்ல, அதை கூட சேர்த்து அதை நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது 1 கிலோவுக்கு வந்து 20 பச்சை மிளகா சேர்ப்பாங்க. நான் வந்து அரை கிலோவுக்கு 10 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பிரியாணி அரிசி அரை கிலோ வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு 2.5 ஒரு டம்ளரில் இருந்தால் 2.5 டம்ளர் வருது. இதை வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதுங்க. பிரியாணி அரிசி வந்து குலையாமல் பிரியாணி வரணுன்னா அதிக நேரம் ஊறக்கூடாது. நான் வந்து இது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதாவது 2 வந்து கீறி வச்சுருக்கேன். நீங்கள் காரம் அதிகம் வேணும்னா அரை கிலோ அரிசிக்கு வந்து 10 போட்டால் கரெக்டாக இருக்கும். 10 பச்சை மிளகா, இல்லைன்னா நீங்கள் 13 சேர்க்கலாம் காரம் அதிகம் வேணும்னா. இப்போ 2 வந்து இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டேன். மீதி 8 வந்து கீரி அதில் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு புதினாலாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கல முந்திரி பருப்பு எல்லாம், அதுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம் தக்காளி வதங்கினப்போ தான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா வதங்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சு தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து சிக்கனை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இந்த சிக்கன் கூடயே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா நமக்கு வந்து சீக்கிரமாக சிக்கனும் வெந்துடும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம், சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வந்து அது சுண்டிடும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கி விடலாம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வெளியே வருது. பாருங்கள், இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ சிக்கனும் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ நாம் வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா சிக்கன் வந்து நாட்டுக்கோழி, அதனால தான். அதுவே அந்த கேஸ் போகிற வரைக்கும் இன்னும் ஒரு வானிலையில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேங்க. அரிசி அரை கிலோ அரிசி, அதை வந்து பிரியாணி அரிசி. நீங்கள் பாஸ்மதி அரிசியிலும் செய்யலாம், இல்லை புழுங்கல் அரிசியிலும் செய்யலாம். எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி தனியாக அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம அரிசி வறுக்கிறோன்னா பிரியாணி வந்து பொலன்னு நல்லா சூப்பராக தனித்தனியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். பிரியாணியும் தனித்தனியாக நல்லா வரும், குலையாமல் இருக்கும். அதுக்காக தாங்க. இப்போ குக்கரை திறந்து பார்த்து அதில் வந்து இப்போ தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி வந்து நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1க்கு 2, அதாவது 2.5 டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம். அதனால் இப்போ வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்துட்டு இப்போ வந்து பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நம்ம சிக்கனுக்கு தனியாக முன்னையே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது கொதிக்கணும். அதுக்கு முன்னே வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அதாவது ஒரு அரை மூடி பிழிஞ்சு விட்டுருக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ கொதி வருது. கொதி வர்றப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து பிரியாணி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து உடனே வந்து குக்கர் மூடி ஃபுல்லாக மூடக்கூடாது. மூடி வச்சு அது சாப்பாடு அந்த கொதி வர்ற வரைக்கும் ஒரு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், அது வந்து அதாவது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்தப்போ இந்த மாதிரி வேக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வேக ஆரம்பிக்கிறப்போ தான் நம்ம வந்து குக்கர் மூடியை ஃபுல்லாக மூடணும். மூடி இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா நமக்கு வந்து நல்லா பொலன்னு, அதாவது குழையாமல் பிரியாணி நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வாசனையாக பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1/2 kg பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் பிரியாணி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜேஎஸ்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சிக்கன் வறுவலோட எக்கோட சாப்பிட்டா சண்டே சூப்பராக என்ஜாயபிளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.